ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்க. ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் என்பவர் வைதீக முறைப்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அவருக்கு வேலை தேட வேண்டிய கட்டாயம். அவருக்கு திருப்பத்தூரில் வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்காக அழைப்பு வந்தது. ஜோலார்பேட்டையில் ட்ரெயினை பிடித்து போக வேண்டும். ஸ்டேஷனுக்கு வந்தவர் டிக்கெட்டும் வாங்கிட்டார். ரயிலில் போனால் குறித்த நேரத்தில் போய் சேர முடியும். ஸ்டேஷனுக்குள் நுழையும் முன் அவர் கண் எதிரே ஒரு வயதான மனிதர் மயங்கி சுருண்டு விழுந்திருந்தார். லக்ஷ்மணன் பக்கத்தில் போய் அவரை தாங்கி பிடித்து வேண்டிய முதலுதவிகளை செய்து அவரை ஒரு வழியாக உட்கார வைத்தார். அதற்குள் ரயில் போய்விட்டது. அடுத்த ரயிலில் போவதற்குள் இன்டர்வியூ நேரம் முடிந்துவிடும். அதனால் இனி அங்கே போய் பலன் இல்லை என்கிற காரணத்தினால் ஊர் திரும்ப முடிவு செய்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்றார். எப்போதுமே காஞ்சி மகான் மீது அளவற்ற பக்தியுடைய லக்ஷ்மணன் இதுவும் மகானின் திரு உள்ளம்தான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். இது இல்லாவிட்டால் இன்னொரு வேலையை அவர் தராமலா போய்விடுவார் என்கிற நம்பிக்கை அவர் மனதில். ரோட்டில் எந்தவித வாகனமும் வரவில்லை. ஒரு கார் அப்போது அங்கு வர தைரியமாக அவர் கையை காட்டி நிறுத்தினார். கார் டிரைவரும் வண்டியை நிறுத்தினார். லக்ஷ்மணன் நடந்ததை சொல்லி தான் ஊர் போய் சேர லிஃப்ட் தர முடியுமா என்று கேட்டார். மயங்கி கிடந்தவருக்கு உதவி செய்ய போக நீங்கள் ரயிலை கோட்டை விட்டு விட்டீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் அந்த காரை ஓட்டின்னு வந்தவர். ஆமான்னு பதில் சொல்றார் இவர். சரி, எனக்கு திருப்பத்தூரில் வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு உங்களை உங்கள் இன்டர்வியூ இடத்தில் இறக்கி விடுகிறேன், போதுமா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று லக்ஷ்மணனுக்கு. காரை ஓட்டி வந்தவர் பெரிய இடத்து மனிதர் போல் தோற்றமளித்தார். காரில் போகும்போதே லக்ஷ்மணனின் வரலாற்றை கேட்டுக்கொண்டே வந்தார். திருப்பத்தூரில் அவரது காரியலாயத்தில் இறங்கிவிட்டு சற்று பொறுத்து வருவதாகவும் அதுவரை அவரை ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்னார். லக்ஷ்மணனை ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னார். லக்ஷ்மணன் அந்த ஆபீஸிற்குள் நுழையும் போதே காஞ்சி மகானின் பெரிய உருவப்படம் அவரை வரவேற்றது. வணங்கிய பின் ஒரு பக்கமாக அமர்ந்தார். அங்கிருந்த ஒரு சிப்பந்தியிடம் அந்த கம்பெனியின் பெயர் என்ன, தன்னை அழைத்து கொண்டு வந்தவர் யார் என்றெல்லாம் கேட்டார். கம்பெனியின் பெயரை கேட்டவுடன் வியந்து போனார். தான் இன்டர்வியூருக்கு வரவேண்டிய கம்பெனி தான் அது. வண்டியை ஓட்டி வந்தவர் கம்பெனியின் உரிமையாளர். அவர் வந்தவுடன் லக்ஷ்மணனை விசாரித்து சொல்கிறார், எப்போ பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவன் மனதில் இருக்கிறதோ, இதனால் தனக்கு வரும் துன்பங்களையும் அவன் பொறுத்து கொள்கிறானோ, அவன் பக்திமான்களை விட மிகச் சிறந்தவன் என்று காஞ்சி மாமுனிவர் சொல்லியிருந்ததை நீங்கள் நடந்த சம்பவத்தை விவரிக்கும் போதே புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன அந்த நிர்வாகி இன்டர்வியூக்கு வந்த லக்ஷ்மணனுக்கு வேலை போட்டு கொடுத்து விட்டார். இது காஞ்சி மகானின் அருட்பார்வை அல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும்? இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்க. கோ தரிசனம் கோடி ஜன்ம சாபல்யம் என்பது சாஸ்திர விதி. அதாவது காத்தால கண் விழிச்சு எழுந்ததும் பசுவை பார்த்தா பல ஜன்மத்து பாவமும் விலகிவிடும் என்பது ஐதீகம். மகாபரிவாளுக்கு கோமாதாக்கள் மேல அலாதி பிரியம் உண்டு. கோ சம்ரக்ஷணம் பண்ணுறதை பற்றி அவர் பேசாத நாளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். மடத்தில் இருக்கிற சமயங்களில் தினமும் காத்தால அவர் தரிசனம் பண்ணுறது கோமாதவைத்தான். அதே மாதிரி பல சமயம் பசுக்கள் பராமரிக்கப்படுற கொட்டகையில் போய் உட்கார்ந்துடுவார். ஒரு சமயம் மடத்து கொட்டில் இருந்த பசுக்களில் ஒன்று நிறமாத கர்ப்பமாய் இருந்தது. பேறுகாலம் நெருங்கிட்டதுனால பசு வேதனைப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பிட்ட நாள் கடந்தும் எதனாலேயோ அந்த பசுவால் கன்றை ஈன்றெடுக்க முடியல. மூச்சு இறைக்க முனகலும் கத்தலுமா அவஸ்தைப்பட்டது பசு. மடத்து பசுக்களை பார்த்துக்கிற கால்நடை மருத்துவர் வந்தார். அவர் முகத்தில் ஒரு கேள்விக்குறி எழுந்தது. இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மேலும் சில கால்நடை மருத்துவர்களை வரவழைச்சார். ரொம்பவே அனுபவம் உள்ளவர்களான அந்த டாக்டர்களும்
பரிசோதனை பண்ணினாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் 6 பேர். பசுவை நன்றாக பரிசோதித்து பார்த்துட்டு பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கவில்லை என்கிற காரணத்தை கண்டுபிடித்தார்கள். அது என்னன்னா, கன்றுக்குட்டி பசுவோட வயிற்றுக்குள்ள இறந்து போயிருந்தது. அதை வெளியே எடுக்காவிட்டால் பசுவும் இறந்துவிடும். அந்த 6 டாக்டர்களும் ஊர்ஜிதமாக இந்த விஷயத்தை சொன்னார்கள். அவர் சொன்னதை கேட்டதும் மடத்தோட நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி. பரம பவித்திரமான மடத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆச்சரியம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த மகா பெரியவா கிட்ட எப்படி போய் சொல்றது, யார் போய் சொல்றதுன்னு ஒரே குழப்பம் எல்லாருக்கும். இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. அதனால தயங்கி தயங்கி மெதுவா போய் பெரியவா கிட்ட விஷயத்த சொன்னார்கள். சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்ட மகா பெரியவா மெதுவா தன் இருக்கையை விட்டு எழுந்தார். நேராக பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார். கீழே பலகையை போடச் சொன்னார். பசுவுக்கு நேரா அமர்ந்தார். கண்களை மூடிண்டு தியானத்துல அமர்ந்தார். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்தவர் வேற எந்த பக்கமும் கவனத்தை திசை திருப்பாம பரிதாபமா வேதனைப்பட்டு இருந்த அந்த பசுவையே உத்து பார்க்க ஆரம்பிச்சார். எல்லாரும் பரபரப்பா ஏதோ நடக்க போறதுன்னு பார்த்துட்டு இருந்தா. மகானோட பார்வை பசுவை தவிர வேறு பக்கம் திரும்பவே இல்லை. கன்று வயிற்றுக்குள் இறந்து போயிற்று என்று ஏகோபித்த முடிவாக சொன்ன டாக்டர்கள் ஒரு பக்கம் நின்று மகானையும் பசுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இப்படியும் அப்படியுமாக நிலை கொள்ளாமல் தடுமாறி கொண்டிருந்த பசு சட்டுன்னு ஒரு இடத்தில் நின்றது. அதே சமயம் அதோட வயிற்றிலிருந்து மெதுவா மெதுவா கன்றுக்குட்டி வெளியே வர ஆரம்பிச்சுது. 1-2 நிமிஷத்துக்குள்ள அழகான கன்றுக்குட்டி வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து விழுந்த கன்று அதற்கே உரிய துள்ளலுடன் எழுந்து நின்று கொஞ்சம் தள்ளாடி தடுமாறி பிறகு நேரா நின்று தாய் மடியை தேடி முட்டி முட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சது. தாய் பசு சந்தோஷமா கண்ணுக்குட்டியை நக்கி கொடுத்தது. நடந்ததை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் 6 டாக்டர்களுக்கும் அதிர்ச்சி. இது எப்படி நடந்தது, எப்படி உயிர் வந்தது? அறிவியலுக்கும் தெரியாத ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு ஆச்சரியமும் கிடையாதுங்கிற மாதிரி மெதுவா எழுந்தார் மகா பெரியவா. பசுமாட்டை நெருங்கினார். வாஞ்சையோட அதோட கழுத்துல நன்றாக தடவி கொடுத்தார். பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு உள்ள போய்விட்டார். அந்த 6 டாக்டர்களுக்கும் அதை நம்பவே முடியல. இது தெய்வத்தால் மட்டுமே செய்ய முடிந்த அற்புதம் என்று ஸ்லாகிச்சு சிலிர்த்து சொன்னார்கள். சிலர் மடத்தோட சிப்பந்திகள் கிட்ட எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்ததுன்னு கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில், சதகோடி காயத்ரி மகாமந்திர ஜபம் செய்த மகான் மகா பெரியவா. பரமேஸ்வரனோட திருவிளையாடல் மாதிரி சாட்சாத் மகேஸ்வர அம்சமான ஆச்சாரியாலோட எத்தனையோ மகிமைகள்ல இதுவும் ஒன்று. இதையெல்லாம் நேரில் பார்க்கும் பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்பதுதான் அப்படின்னு அந்த சிப்பந்திகள்லாம் சொல்லியிருக்கா. சர்வக்கிய சொரூபன் சச்சிதானந்த மூர்த்தி மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் போற்றி போற்றி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.